பவித்ரா வணக்கம். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் மரணம் அடைந்த வழக்கு தற்போது 4 மாதங்களை கடந்தும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் தொடர்ந்து மர்மமாகவே நீடித்து வருகிறது. சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கம் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக திசையன்விளை சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதிகளில் ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும் பவித்ரா. இந்த நிலையில் திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகத்தில் நேற்று ஜெயக்குமாரின் உறவினர்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த 5 பேரிடம் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் அனைத்து விவரங்களையும் போலீசார் வீடியோவாக பதிவு செய்து உள்ளனர். ஜெயக்குமார் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் அவரது சொந்த ஊரான கரைசுத்துப்புதூர் தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தார். இந்த வழக்கை நெல்லை தனிப்படை போலீசார் துவக்கத்தில் விசாரணை நடத்தினர். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் ஜெயக்குமார் தனசிங் தனது கைப்பட எழுதியதாக கிடைத்த கடிதத்தில் அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றதால் அது குறித்து மிக தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டது. எனினும் இதுவரை ஜெயக்குமார் எப்படி இறந்தார் என எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கும் மாற்றப்பட்டது. அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் என 150 பேருக்கு மேல் சிபிசிஐடி தரப்பில் சம்மன்கள் அனுப்பப்பட்டது. அதில் இதுவரை 110 பேர் விசாரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஒரு நாளைக்கு ஜூன் மாதம் 3வது வாரத்தில் இருந்து தினமும் சுமார் 4 முதல் 5 பேரிடம் விசாரணை நடந்து வருகிறது பவித்ரா. அவர்களின் வாக்குமூலமும் வீடியோவில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று ஜெயக்குமாரின் உறவினர்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எனினும் இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகராமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை காங்கிரஸ் வட்டாரத்தில் எழுப்பியுள்ளது. நம்மிடம் பேசிய காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் பலருமே இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை. குறிப்பிட்ட சில காலத்திற்கு நாம் அதை ஃபாலோ செய்து வந்தோம். தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை எந்த கட்டத்தில் இருப்பது போன்ற எந்த விதமான அறிக்கையும் வெளியாகவில்லை. ஆளுகின்ற திமுக அரசுடன் கூட்டணியாக இருந்து வரும் காங்கிரசின்